Are you ready guys? Welcome to Tamil Movie Storage. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2023 இப்ப ரீசெண்டா வெளியான நோவேர் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் சாதாரணமான ஒரு படம் இல்ல. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே கண் கலங்க வைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. இந்த வருஷத்துல ஒரு தரமான படம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நார்மலா நம்ம இத்தனையோ ஒரு சர்வைவல் த்ரில்லர் படங்கள்லாம் பார்த்திருப்போம். அப்படியே சீட் எட்ஜ் த்ரில்லர்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த படம் அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப மக்கள் ஆட்சி எல்லாமே போய் ராணுவ ஆட்சி வந்துருச்சு போல. அங்க இருக்கிற மிலிட்டரி ஆளுங்க எல்லாருமே மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி ஏன் துப்பாக்கி எல்லாத்தையுமே வச்சு கூட கொன்னுகிட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோயினும் இந்த நாட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. பொதுவா நம்ம ஊரை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா பஸ், காரு, ட்ரெயின் ஏதாவது பிடிச்சு கூட போயிடலாம். ஒரு நாட்டையே விட்டு வெளியில போகணும், அதுவும் அந்த நாட்டுல இருக்க ராணுவத்தையே எதிர்த்து வெளியில போகணும்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிதான் இவங்க ஒரு பெரிய கண்டெய்னர்ல ஏறி இந்த நாட்டை விட்டு வெளியில போகலாம்னு முடிவு பண்றப்ப அந்த கண்டெய்னர் கப்பல் மேல போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய பேரிழப்புனால அந்த கண்டெய்னர் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பாக்குறப்ப அவ மட்டும்தான் அந்த கண்டெய்னர்ல இருக்கா, மீதி யாருமே கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணு மாட்டிக்கும் போது அவ அந்த இடத்துல இருந்து சர்வே பண்றதுக்கு எந்த அளவுக்கு போயிருக்கா அப்படிங்கறத இந்த படம் பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அப்படி ஒரு இன்டென்ஸான கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை நம்மளோட சேனலையே இன்னைக்கு தான் நீங்க கனால பாக்குறீங்கன்னு வைங்க, சட்டுன்னு அந்த படத்தெல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்லாம் பிரஸ் பண்ணி நம்ம சேனலோட ஜாயின் பண்ணிருங்க. என்னோட வாய்ஸ் வேணா கேவலமா இருக்கலாம், ஆனா இந்த படம் தரமான ஒரு த்ரில்லிங் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வைவல் மூவி. நான் ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்தை கடைசி வரைக்கும் என்ன நம்பி பாருங்க, அப்புறமே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படியாப்பட்ட ஒரு படம் அப்படின்னு. வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வேன்ல இருந்து ஒருத்தன் பொறுமையா இறங்கி வெளியில வரான். அந்த வேன்குள்ளதான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோவோட பேரு நிக்கோ, ஹீரோயின் பேரு மியா. இப்போ அவன் அங்க இருந்து பொறுமையா வாங்க, எந்த சத்தமும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கையில டார்ச் லைட் எடுத்து அங்க இருந்து கூட்டு போயிட்டே இருக்கான். எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்கன்னா, இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கறதுக்காக ஒருத்தங்கிட்ட விலை பேசியிருப்பாங்க. இந்த நாட்டை விட்டு வெளியில போறதுக்காக அவனை பாக்குறதுக்கு தான் அந்த நாட்டு ராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க எங்கன்னு ஒளிஞ்சு நேரா அவன் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ஆனா என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களை மாதிரி நிறைய மக்கள் போகிறாங்க, அதனால காசு எங்களுக்கு அதிகமா வேணும், நீ கொடுக்கற காசு எனக்கு பத்தாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணனு தெரியாம, எங்க பாருடி நம்ம இந்த நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கையில இருக்கிற ரிங்கு வாங்கி நேரா அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவனுங்க வச்சிருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ள நம்ம ஹீரோயினும் ஏறி உட்காடுறாங்க. அப்படி அந்த டோரும் க்ளோஸ் ஆகுது. நோவேர் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றானுங்க. இவங்கள மாதிரியே இந்த நாட்டை விட்டு வெளியில போகணும்னு ஒரு சில பேர் அந்த கண்டெய்னருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு நிறைய மாத கர்ப்பிணி அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியில போயிடலாம், நீ அதை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் அப்படியே அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு அவங்க ஆறுதல் படுத்திக்கிட்டு அந்த இடத்துல படுத்திருக்காங்க. இப்ப அந்த கண்டெய்னர்ல இருக்கிற ஒரு பொண்ணு அவகிட்ட ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு வச்சிருப்பா. அந்த மிஷின் வச்சு கண்டெய்னரை ஓட்ட போட்டு வெளியில என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ பாக்குறா. அந்த வெளிச்சம் நம்ம ஹீரோயினோட முகத்துல பட்டோன்னு அவ எந்திரிச்சு பாக்குறா. உள்ள எல்லாருமே நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த கண்டெய்னர் அங்க இருந்து போக ஆரம்பிக்குது. சோ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியில போயிடலாம், நீ இன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரனும் தான் பொண்டாட்டி கிட்ட அப்படியே ஆறுதலா பேசிட்டு இருக்கும்போது அவ என்ன சொல்றானா, நீங்க பாருங்க, கடைசியா 2 நாளா என் வயித்துல இருக்கிற குழந்தை எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கொடுக்கல, அவன் எப்படி இருக்கான் என்ன பண்றான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட செக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், நீ கவலைப்படாத, இந்த நாட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. இப்ப அந்த கண்டெய்னரும் போயிட்டே இருக்கு பாத்தீங்களா, சடனா ஒரு இடத்துல நிக்குது. இப்போ அந்த டோரை யாரோ திறக்கிற மாதிரி தெரியுது. உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர பயம். ஆர்மிக்காரங்க கிட்ட மாட்டோம் அப்படின்னா ஒருத்தர் கூட விடாம எல்லாருமே சுட்டு தள்ளிடுவாங்க. ஒரு நாட்டை விட்டே தப்பிச்சு போறது எவ்வளவு பெரிய குற்றம், அதுவும் திருட்டுத்தனமா போனா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க பயந்து போயிட்டு உள்ள உட்கார்ந்துருக்காங்க. இப்ப கதவை திறந்ததுக்கு அப்புறம் ஒரு 20-30 பேர் கடகடன்னு அந்த கண்டெய்னருக்குள்ள ஏறி வராங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள மாதிரியே அவங்களும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்ப அந்த கண்டெய்னருக்கு வெளியில இருக்கிறவங்க கையில துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க, கண்டெய்னருக்கு கொஞ்சம் பேர் தான் அனுப்ப முடியும், இன்னொரு ஒரு கண்டெய்னர் இருக்கு, பாதி பேர் அந்த கண்டெய்னர்ல இருங்க, பாதி பேர் இந்த கண்டெய்னர்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்கள பாதி பேர்த்த அப்படியே கடகடன்னு வெளியில பிடிச்சி இழுத்து போட்டுறான். இப்ப நம்ம ஹீரோவை பக்கத்து கண்டெய்னருக்கு அப்படியே பிடிச்சி வெளியில தள்ளிடுறாங்க. அவனும் கெஞ்சி கேக்குறாங்க, பாருங்க என் பொண்டாட்டி அந்த கண்டெய்னர்ல இருக்கா, அவன் நிறைய மாத கற்பனை நான் போகணும்னு சொன்னா கூட அவனுக்கு எதுவுமே கேட்காம ஓடா ஒழுங்கா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ள போட்டு மூடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த கண்டெய்னர்ல இருக்கிற சின்ன ஓட்ட வழியா வெளியில பாக்குறா. ஒரு பச்சை கலர் கண்டெய்னருக்குள்ள தான் புருஷன் உள்ள ஏறுறத அவ பாக்குறா. உடனே நம்ம ஹீரோயின் அவகிட்ட ஒரு போன் வச்சிருக்கா.
அதை அவளோட ஹஸ்பண்டுக்கு போன் அடிச்சுட்டு, எனக்கு நான் இங்க தனியா இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வந்துருங்கன்னு சொல்றான். இங்க பாருடி, நீ எதுக்கும் கவலைப்படாதடி, இந்த 2 கண்டெய்னருமே ஒரே இடத்துக்கு தான் போகுது, நான் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப 2 கண்டெய்னருமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கு. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லவும், வேணாண்டி, பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சார்ஜ் குறைஞ்சிரும், அதனால நீ போனை பத்திரமா வச்சுக்க, அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கண்டெய்னரும் அங்க இருந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. இப்ப அந்த கண்டெய்னர் அப்படியே கார்ல போயிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த ஓட்ட வழியா வெளியில பார்த்தப்பதான் தெரியுது அந்த இடம் ஒரு துறைமுகம் அப்படின்னு. சோ இப்போ கப்பல்ல இந்த கண்டெய்னரை மாத்த போறாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷத்துல இருக்கிற நேரத்துல தான் அந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு மொட்டை மண்டைய ஆர்மி ஆபீசர் வந்து நிக்கிறான். அந்த கண்டெய்னர் ஓனரை பிடிச்சி, உள்ள என்னடா இருக்குது சார்? உள்ள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் சார் இருக்குதுன்னு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஓபன் பண்ணி உள்ள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டெய்னரை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான பயம். அப்படியே கதவை ஓபன் பண்ணி பார்த்தா கண்டெய்னருக்குள்ள எதுவுமே இல்ல. இவனும் பார்த்துட்டு அப்படியே உள்ள நடந்து போய் பாக்குறான். அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க, கண்டெய்னர்ல கடைசி கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு தகரத்தை வச்சு அடிச்சிருக்காங்க, ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கிற மாதிரி, அது வழியா அந்த பக்கம் வர்ற மாதிரி. இது எல்லாமே ப்ராப்பரா ஃபிட் பண்ணி தான் அந்த கண்டெய்னரும் அங்க இருந்து போகுது. ஆனா இந்த ஆர்மி போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து உள்ள எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு நடந்து பாக்குறான். அதே மாதிரி வெளியில எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு நடந்து பார்க்கும்போது இவனுக்கு டவுட் வந்துருச்சு. அப்படியே பொறுமையா கண்டெய்னருக்கு உள்ள போயிட்டு கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க, நீங்க உள்ள எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஒழுங்கு மரியாதையா நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாரையுமே உயிரோட விடுவேன், அது மட்டும் இல்லாம நான் பாதுகாத்துப்பேன், சோ போலீஸ் சொல்றத நீங்க கேட்பீங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லவும், பயம் தாங்க முடியாம உள்ள ஒரு பொண்ணு அப்படியே பொறுமையா ஸ்லைடிங் டோரை திறக்கிறா. அந்த ஆர்மி ஆபீசர் இறக்கமே இல்லாம அவளோட நெத்தி போட்டுலயே டப்புன்னு ஷூட் பண்ணி அவ அந்த இடத்துல பொத்துன்னு கீழே விழுறா. அவளதான் ஒருத்தனும் இங்க உயிரோட இருக்க கூடாது, அவ்வளவு பெரிய சுட்டு தள்ளுன்னு சொல்லவும் கட 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 கடன்னு ஷூட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே சாகடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பெட்டிக்கு மேல அப்படியே படுத்திருக்கா. மேல ஃபுல்லு ரத்தமா ஊத்துது. இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம வாயை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா படுத்திருக்கா. ஒரு சின்ன சத்தம் கூட வராம. இப்ப அந்த ஸ்லைடிங் டோரை முழுசா திறந்தப்பதான் அங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அப்போ ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் அப்படியே நிக்குது, ரொம்ப பயத்துல, முகத்துல ரத்த வெள்ளத்தோட நிக்கிறா. அப்புறம் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். அவ்வளவுதான், அந்த பொண்ணையும் அவன் கொன்னுட்டான். இப்போ உள்ள இருக்கிற எல்லா பாடியையுமே அப்படியே வெளியில எடுத்து அப்படியே அந்த கண்டெய்னர் அங்க இருந்து அனுப்புறாங்க. இப்போ அந்த கண்டெய்னர்ல நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. ரொம்ப பயத்தோட உச்சக்கட்டத்திலேயே அவ அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கா. கண்டெய்னர் அப்படியே பொறுமையா கப்பல்ல வச்சு அந்த நாட்டுல இருந்து அப்படியே வெளியில போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு பார்த்தா எந்த ஒரு டவருமே கிடைக்காது. அதனால அப்படியே அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கண்டெய்னருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கா. அந்த குண்டடி பட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த ஓட்ட வழியா வெளியில பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு சிலர் வந்து பேக் வச்சிருப்பாங்க, அதுல இருக்கிற ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிக்கிறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவ ஒரு பெரிய கப்பல்ல இருக்கா. கப்பல் தாறுமாறா ஆடிக்கிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கடலுக்குள்ள பயங்கரமான ஒரு சூறாவளி வந்து அங்க இங்கன்னு கடலை கொந்தளிச்சு கப்பல் நில தடுமாறி அங்க இங்கன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பொத்துன்னு அந்த கண்டெய்னருக்குள்ளேயே விழுந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுறா. இப்ப அப்படியே பொறுமையா நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது கண்டெய்னர்ல அப்படியே தண்ணியா இருக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா தண்ணியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கை கால்லாம் வேற அடிபட்டு இருக்கும். அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த கண்டெய்னர்ல எல்லாமே தலைகீழ மாறி இருக்கு. அப்படியே அந்த ஓட்ட வழியா வெளியில பார்த்தா கடல் தெரியுமா, அது மட்டும் இல்லாம நிறைய பெட்டிகளா தெரியுது. இவளுக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, நாம அந்த கப்பல்ல இருந்து இந்த கண்டெய்னர் தனியா தண்ணிக்குள்ள பிரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற போன் எடுத்து பார்த்தா அது சுக்கு சுக்கா நொறுங்கி போயிருக்கு. அதனால அவளோட லாக் ஸ்கிரீனை கூட ஓபன் பண்ண முடியல. போன் பண்ணி அவன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறா. அப்புறம் அங்க இன்னொரு பொண்ணோட போன் இருக்கும், அதையும் ஓபன் பண்ணி பேசலாம்னு பார்த்தா அந்த பொண்ணு அதுக்கு பாஸ்வேர்டு போட்டிருக்கா. இவளுக்கு அது தெரியல. என்னடா பண்றதுன்னு தெரியாம அந்த கண்டெய்னர்லயே அப்படியே சாஞ்சி உட்கார்ந்துருக்கா. வயிற்றுல வேற குழந்தை இருக்குது, அதை அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அங்க ஏகப்பட்ட பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டெய்னர்ல வச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்காண்டி அனுப்பியிருப்பாங்க. அந்த பெட்டிகள் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குறா. அப்படி பாக்குறப்ப ஒரு பெட்டிக்குள்ள சரக்கு எல்லாமே இருக்குது, இன்னொரு பெட்டிக்குள்ள இந்த டி ஷர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இருக்குது. இன்னொரு பெட்டிக்குள்ள டப்பா, நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, இந்த 1 கிலோ ஸ்வீட் எல்லாம் வாங்குவாங்களா அந்த மாதிரியான டப்பா, அப்புறம் ஒரு கத்தி, ஒரு செல்லோ டேப்பு, இது எல்லாமே அவன் கையில வச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள ஓட்ட வழியா தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு. இப்படியே தண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னர் அப்படியே முங்கி நம்ம ஹீரோயின் இறந்து போயிருவா. அதனால அங்க இருக்கிற செல்லோ டேப் எடுத்து அந்த ஓட்டையில தண்ணி வராத மாதிரி அடைச்சு வைக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே அலற சத்தம் கேக்குது. எங்க இருந்துடா அந்த சத்தம் கேக்குதுன்னு கண்டெய்னர்ல இருக்கிற ஓட்ட வழியா வெளியில பார்த்தா நம்ம புருஷங்கார இருந்த அந்த பச்சை கலர் கண்டெய்னர் அப்படியே தண்ணிக்குள்ள முங்குது. அதுக்குள்ள இருக்கிற மக்களும் நம்ம புருஷனும் அப்படியே செத்து போயிடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனுக்கு கால் பண்ணலாம் தான் பாப்பா, சிக்னல் எதுவுமே கிடைக்காது. தான் கண்ணு முன்னாடியே தன்னோட புருஷன் செத்து போயிட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சோன்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்து நான் என்ன பண்ண
போறேன்னு சொல்லி ஒரு கத்தியை வச்சு கையை அறுத்து செத்துடலான்னு முடிவு பண்ணும்போது ஹீரோயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை அப்படியே வயிற்றுல ஒரு கிக்கு விடும் பாருங்க. அப்பதான் இவளுக்கு மண்டையிலேயே கொஞ்சம் உணர்வு வருது. நாம செத்துட்டோம் அப்படின்னா வயிற்றுல இருக்க குழந்தையும் செத்து போயிரும், நமக்காண்டி இல்லைனாலும் இந்த குழந்தைக்காண்டியாவது உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கையில டார்ச் லைட் வச்சுட்டு ஒரு பெட்டிக்கு மேல அப்படியே படுத்துக்கிறான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அதிகமாயி மேல வர வர நம்ம ஹீரோயினும் மூச்சு தெவங்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல அந்த கண்டெய்னரை விட்டு வெளியில போகவும் முடியாம அப்படியே தண்ணிக்குள்ள மூச்சு அடக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு கண்ணை முழிக்கிறா. இதெல்லாம் அவளுக்கு ஒரு கனவு. பார்த்தா இப்ப அந்த இடம் பயங்கர இருட்டா இருக்கு. அவ கையில டார்ச் லைட் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா. சோ இப்போ காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டேப் எல்லாத்தையுமே எடுத்து டே 1, டே 2, டே 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டேப் எல்லாத்தையுமே போட்டு வச்சிட்டு இருக்கா. அது போக அவளோட ஹைட்டுக்கு தகுந்தாப்புல ஒரு டேப் ஓட்டுறா. அதுக்கு மேல தண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம செத்து போயிருவோம் அப்படிங்கறதால அவ அந்த டேப் எல்லாத்தையுமே ஒட்டிட்டு உள்ள இருக்க டப்பா எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறா. ஒரு பைப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்ட வழியா தண்ணிய வெளியே ஊத்திக்கிட்டே இருக்கா. இப்படி பண்றதால கண்டெய்னருக்குள்ள இருக்கிற தண்ணி அதிகப்படியா வெளியே அனுப்பலைனாலும் ஏதோ அவளால முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வெளியில அனுப்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கவே ஒரு பெரிய ஒரு நூல் வச்சு கொடி கட்டி அவளோட போட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு உள்ள இருக்கிற பொருட்கள் என்ன அப்படின்னு மொத்தமா எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஒரு பொண்ணு வந்து ட்ரில்லிங் மிஷின் ஓட்ட போட்டிருப்பாள்ல அந்த மிஷின், அப்புறம் 2 பேரு சாப்பிடறதுக்கு வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைட்டு, அப்புறம் இந்த நைட்டு கரண்ட் போச்சு அப்படின்னா ஒரு லைட் எரியும் பாத்தீங்களா, யூவி லைட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவளுக்கு இருக்குது. சோ இப்ப இவளோட போன் வந்து டச் எல்லாமே போயிருச்சு பாத்தீங்களா. அப்ப ஆல்ரெடி அங்க செத்து போனவனோட பேக்ல இருந்து ஒரு போன் எடுக்கிறா. அது மூலமா தான் புருஷனுக்கு பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்றா. ஆனா பாவங்க லைனு கிடைக்கவே இல்ல. இவ மனச வெறுத்து போயிட்டு என்ன பண்ணனு தெரியாம ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா இவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. என்னடா வயிறு வலிக்குதுன்னு பார்த்தா அப்படியே வயிற்றுல இருந்து அப்படியே பிளட்டா ஊத்த ஆரம்பிக்குது. இப்ப அவளுக்கு பிரசவ வலி வந்து அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறா. பிளட் எல்லாமே அப்படியே ஊத்திக்கிட்டு இருக்கு. வலி வேதனையில இவ கத்துற கதறல் அப்படியே காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல அவ என்ன பண்றா அப்படின்னா ரொம்ப அழுத்தி பிரஷ் பண்ணி அந்த குழந்தைய தண்ணிக்குள்ள வெளியில எடுக்கிறா. டக்குன்னு எடுத்து அந்த குழந்தைய பார்த்தா பாவம் அந்த குழந்தை பேச்சு மூச்சே இல்லாம இருக்குது. அப்படியே தட்டி கொடுத்து உனக்கு ஒண்ணு இல்லடா நீ முழிச்சிருவடா, நீ ஒண்ணு இல்லடான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நெஞ்சில வச்சு அப்படியே தட்டி கொடுக்கும்போது அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம ஹீரோயின் கண்ணுல இருந்து கண்ணீரோட அழுதுகிட்டே அந்த குழந்தைய தன்னோட மார்பிள் அப்படியே சாத்திக்கிறா. அதுக்கப்புறம் தொப்பூர் கொடி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அறுத்து அதுல ஒரு மாமி சமாதி இருக்கும், அதையும் அவ தனியா எடுத்து வச்சுக்கிறா. இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. ஒரு பெட்டிக்குள்ள இவங்க உட்கார்ந்து அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் காலையில ஆயிருச்சு. சோ குழந்தைக்கு பால் கொடுக்கலான்னு முயற்சி பண்ணா கூட பால் கொடுக்க முடியலங்க. ஏன்னா அவன் நல்லா சாப்பிட்டாதான் பால் சுரக்கும். இப்ப பாலே சுரக்கல. ஆனா குழந்தையும் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. கவலைப்படாதடா, ஒண்ணு இல்லடான்னு சொல்லிட்டு இவ அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்ன வழின்னு பாக்குறான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கடலுக்கு மேல அந்த கண்டெய்னர் மிதந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள தண்ணி புகுந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்கா. இப்போ அவகிட்ட இருக்கிற அந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த கண்டெய்னருக்கு மேல ஒவ்வொரு சின்ன சின்ன ஓட்டையா போட்டு ஒரு பெரிய வாசல் மாதிரி உருவாக்கலாம்னு பார்த்தா அந்த கண்டெய்னர் அலற சத்தத்தை கேட்டு தான் குழந்தையும் பயங்கரமா அழுகுது. ஒண்ணு இல்லடா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டு அந்த கண்டெய்னரை அப்படியே ஓட்ட போட்டு கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கிறா. ஆனா பாத்தீங்கன்னா 3 பக்கம் ஓட்ட போட்டுருதா. அதுக்கப்புறம் அது கண்டெய்னர்ல பேட்டரி தீர்ந்து போயிருச்சு. இவ இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே பயங்கர கோவத்துல அங்க இருக்கிற டப்பா எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போதுதான் ஒரு சின்ன கத்தி அவளுக்கு கிடைக்குது. அப்போ கத்திய வச்சு எப்படியாவது நம்ம அதை ஓட்ட போடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2 ஓட்டைக்கு கேப்ல இருக்கிறத அப்படியே கையை வச்சு பொறுமையா அறுத்துக்கிட்டு இருக்கா. கையில ரத்தம் எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கு. எப்படியாவது தன்னோட குழந்தைய காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி பொறுமையா கத்திய வச்சு அந்த ஓட்டையெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்கா. ஆனா பாவமான விஷயம் என்னன்னா அந்த கத்தியும் 2 துண்டா உடைஞ்சு போயிருச்சு. இப்படியே அழுதுட்டு இருக்க குழந்தையும் சமாதானப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு நைட் அங்கதான் படுத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ குழந்தை பிறந்தப்ப அவ வயிற்றுல இருந்து ஒரு மாமிச கறி வந்திருக்கும். வேற வழியே இல்ல, உயிர் பிழைக்கிறதுக்கு இதை சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பீஸ் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலே இவளோட கண்டெய்னரை சுத்தி டால்பின் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அந்த கண்டெய்னர் எங்க தண்ணிக்குள்ள முங்கிருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இவ கையில ஒரு கட்டைய வச்சு இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் டம்முன்னு தட்டிக்கிட்டு இருக்கா. சரியான சாப்பாடு எதுவுமே அவளுக்கு இல்லாதால ரொம்பவும் மயங்கின நிலைமையில தான் இருக்கிறா. அவளால கண்ணு கூட திறந்து பார்க்க முடியல. குழந்தையும் அழுதுகிட்டே இருக்கு. அவ முந்தின நாள் சாப்பிட்ட கறினால இப்ப அவளுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்குது. அதையும் தன்னோட குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே அந்த கண்டெய்னருக்கு மேல தண்ணி துளிகள் எல்லாமே நின்னுகிட்டு இருக்கு. அதை தன்னோட நாக்கால நக்கியே அப்படியே தண்ணி தாகத்தாவ போக்கிக்கிறா. அதுக்கப்புறம் ரொம்பவே சோகத்துல அந்த கண்டெய்னர்ல உட்காந்துருக்கா. பாதி அளவுக்கு தண்ணி இருக்கு பாத்தீங்களா. அப்ப அவளுக்கு முன்னாடி சல்லுன்னு ஒரு ராக்கெட் வந்து விழுது. கண்ணை முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட குழந்தை தான். சோ முதல் குழந்தை அந்த ஆர்மி கிட்ட மாட்டி அந்த
அந்த பொண்ணு இறந்தே போயிரும். அதனாலதான் இந்த குழந்தையையும் நாம 2 பேருமே இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பா. அதே நேரத்துல தன்னோட ஹஸ்பண்டும் அவகிட்ட வந்து பேசுற மாதிரி அவளுக்கு இல்யூஷன் எல்லாமே தோணுது. இப்ப அந்த இடத்துல மழை பெஞ்சு கண்டெய்னருக்கு மேல இருக்கிற ஓட்ட வழியா தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த தண்ணிலாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற எல்லா டப்பாவிலுமே தண்ணி பிடிச்சிக்கிறா. இந்த தண்ணியை வச்சு நம்ம உயிர் பழைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு யோசனை பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பெட்டிகள் எல்லாத்தையுமே கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கயிறை வச்சு அதை அப்படியே பொறுமையா ஓபன் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியில வந்து பார்த்தா இந்த சீனை மட்டும் பாருங்க. ஒரு பெரிய பறந்து விரிஞ்ச அந்த கடலுக்கு நடுவுல அந்த கண்டெய்னர் மிதந்துகிட்டு இருக்கு. அப்படியே இவ வெளியில எட்டி பாக்குறா. இந்த சீனு, இந்த கொடுமையான விஷயம் யாருக்குமே வரக்கூடாது. அப்படியே கண்டெய்னருக்கு மேல வந்து உட்கார்ந்துகிட்டு இவ தான் குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே சோகத்துல உட்கார்ந்துருக்கா. அப்போ அந்த குழந்தை பாத்தீங்க அப்படின்னா பால் குடிச்சதுக்கு அப்புறம் மோஷன் எல்லாம் போயிருக்கும். அதெல்லாம் அப்படியே கடல்ல தூக்கி வீசவும் ஒரு சில மீன்கள் எல்லாமே வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்குது. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஒரு ஐடியா தோணுது. உடனே கண்டெய்னருக்கு உள்ள போயிட்டு கம்பி கயிறு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு ஈட்டி மாதிரி ரெடி பண்ணி அங்க தின்னுகிட்டு இருக்க மீன் எல்லாத்தையும் மேலையும் சர்ரு சர்ருன்னு தூக்கி போட்டு அந்த மீனை பிடிச்சாவது உயிர் வாழணும் அப்படின்னு இவன் நினைக்கிறா. ஆனா நினைச்ச மாதிரி ஒரு மீன் கூட இவளுக்கு மாட்டவே இல்ல. சோகத்தோட உச்சத்திலேயே போயிட்டு அப்படியே கண்டெய்னர்ல படுத்துக்கிறா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அவளுக்கு சாப்பிட எதுவும் இல்ல, குடிக்க தண்ணியும் இல்ல. என்ன பண்றதுன்னு அப்படியே அண்ணாந்து பாக்குறப்ப அப்படியே மேல ஒரு பிளைட் ஒண்ணு பறக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பிளைட் போனா எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் வரும். உடனே சந்தோஷத்தை உச்சகட்டத்திலே போயிட்டு கடகடன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே கண்டெய்னருக்குள்ள போயிட்டு ஒரு கண்ணாடியை அடிச்சு உடைச்சிட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துட்டு கடகடகடன்னு மேல வரும்போது அந்த கண்டெய்னர் மேல இருக்கிற ஓட்டை இவளோட காலை சருட்டுன்னு கிழிக்கவும் தொடையில பாத்தீங்கன்னா சரியான ஆழமான காயம். அந்த ரத்த வெள்ளத்தோடயே கையில இருக்கிற கண்ணாடியை வச்சு எப்படியாவது தன்னை காப்பாத்திர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில சூரிய ஒளி பட்டு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா இவளோட பேட் லக் என்னன்னா அந்த பிளைட் அவளை கிராஸ் பண்ணி போயிரும். இவளை யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்ப அப்படியே கண்டெய்னருக்கு உள்ள வந்து சின்ன சின்ன கம்பிகள் எல்லாத்தையுமே வச்சு அந்த புண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணி அவளுக்கு அவளே ஒரு தையலையும் போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் கண்டெய்னருக்குள்ள இருந்த சரக்கு பாட்டில் எடுத்து அதையும் புண்ணு மேல அப்படியே ஊத்துறா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள தண்ணியும் வந்துகிட்டே இருக்கு. இவ என்ன பண்றா அப்படின்னா இங்க இருக்கிற மீன்களை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு நூல் எல்லாத்தையுமே வச்சு ஒரு வலை மாதிரி ட்ரை பண்றா. அந்த வலைக்குள்ள தன்னோட குழந்தையோட பாத்ரூம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வச்சு கடலுக்குள்ள போடவும் அந்த வலைக்குள்ள மீன்கள் எல்லாம் மாட்டுது. அப்படியே அதை பிடிச்சு வச்சு வேற வழியே இல்ல, அதை சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது, பச்சையாவே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ ஆரம்பிக்கிறா. யோசிச்சு பாருங்க, தான் குழந்தை உயிர் வாழணும் அப்படின்னு இதை பண்ணிட்டு இருக்கா. சோ இன்னையோட பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள இவன் வந்து மாட்டி 9 நாள் ஆச்சு. அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில ஊத்துறா. பத்தாததுக்கு மீதி இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே ஒரு டப்பாக்குள்ள போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறா. அது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டப்பர் வேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டப்பாவா இருந்துச்சுல, அது எல்லாத்துலயுமே ஒரு பேப்பர் வச்சு என்ன யாராவது காப்பாத்துங்க, நான் கடலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு 10-15 டப்பா முழுக்க மாட்டி அப்படியே அந்த கண்டெய்னருக்கு வெளில அனுப்புறா. சோ இதை பார்த்தாவது யாராவது நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை அவ பண்ணிட்டு இருக்கா. பாருங்க நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு தான் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புண்ணு எல்லாமே ஆற ஆரம்பிக்குது. சோ தினமும் மீன்களை பிடிச்சி அவ சாப்பிட்டுட்டு தான் குழந்தைக்கு பாலையும் கொடுத்துட்டு இப்படியே இந்த கண்டெய்னர்ல இவ சர்வே பண்ணிட்டு இருக்கா. நைட் ஆனா போதும் தான் குழந்தைக்கு அவகிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு அப்படியே கதை சொல்லி நீ கவலைப்படாதடா, நான் உன்னை இங்க இருந்து எப்படியாவது வெளியில கூட்டு போயிருவேன், நீ பயப்படாத அப்படின்னு ஆறுதலா அந்த குழந்தைக்கும் பேசிக்கிட்டு அவ அந்த குழந்தைய டெய்லி தூங்க வைக்கிறா. இப்படிதான் தினம் தினம் அவளோட லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நைட்டு பயங்கரமா குளிரும். அதுக்காக நெருப்பு எல்லாத்தையுமே வச்சு தான் குழந்தைய கதகதப்பா ஆக்கிக்கிறா. அதனால அந்த குழந்தையும் அழாம அப்படியே தூங்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கண்ணை மூடி தான் குழந்தைய அணைச்சிக்கிட்டு அவ தூங்கிட்டு இருக்கும்போது டம்மு டம்முன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கண்டெய்னர் மேல வந்து பார்த்தா இவ காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு டப்பா எல்லாத்தையுமே தூக்கி போட்டிருப்பாள்ல, அதுல ஒரே ஒரு டப்பா மட்டும் இந்த கண்டெய்னர்ல இடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போன் இருக்கு பாத்தீங்களா, டச் உடஞ்ச போனு, அது எல்லாத்தையுமே கையில வச்சுக்கிட்டு ஓபன் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு போன் வருது. அட்டன் பண்ணி யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா கால் வந்திருக்கு. ஆக்சுவலா அவன் அந்த கண்டெய்னருக்குள்ள அந்த பச்சை கலர் கண்டெய்னர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள அவன் போயிருக்கவே மாட்டான். அதனால அவன் உயிர் பொழைச்சிருப்பான். இப்ப தான் பொண்டாட்டிய காப்பாத்த கூட அவனால வர முடியாது. ஆர்மிக்காரங்க எல்லாருமே அவனை சுட்டு இப்ப குண்டடி பட்டு அவன் உட்கார்ந்துருக்கான். கடைசி நிமிஷத்துலதான் தான் பொண்டாட்டிக்கே கால் பண்ணிருக்கான். இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். உன்னை காப்பாத்த முடியாதுடி, நானே குண்டடி பட்டு இந்த இடத்துல படுத்து கிடக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் போயிரும் அப்படின்னு 2 பேருமே அழுதுகிட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் குழந்தையோட அந்த சிரிப்பு சத்தம் கேக்குது. உடனே இங்க பாருங்க நம்மளோட குழந்தை, அதோட வாய்ஸ கேக்குறீங்களான்னு சொல்லிட்டு அப்பா பாருடா, அப்பாவோட வாய்ஸ் கேளுடா, அப்பா கிட்ட பேசுடான்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட போனை வைப்பா பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துடும். அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போதே போன்ல பேட்டரியும் குறைஞ்ச
சாஞ்சி அப்படியே அந்த போனு கட் ஆகுது. நிலாவோட வெளிச்சத்துல தான் குழந்தைய மார்புல படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறா. எப்படியாவது இவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா கண்டெய்னருக்குள்ள ஒரு வலை மாதிரி வச்சு அதுக்குள்ளதான் இவ தூங்கிட்டு இருக்கிறா. இப்போ நாட்களும் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்டெய்னருக்குள்ள தண்ணியும் வந்துகிட்டே இருக்குது. நான் செத்து போனா கூட பரவாயில்ல, என் குழந்தை செத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி எல்லாத்தையுமே வச்சு கீழே டப்பாக்கள் வச்சு ஒரு பெரிய படகு மாதிரி ரெடி பண்ணி தான் குழந்தைய அதுல படுக்க வச்சிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா நேரமும் போயிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னரு தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா கண்டெய்னர்ல இருக்கிற ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அது வழியா தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படியாவது அடைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் உள்ள போனப்ப அப்புறம் ஹீரோயினோட காலிலேயே பயங்கரமா நூல் எல்லாமே சிக்கிக்குது. நல்லவேளை நம்ம ஹீரோயின் கையில ஒரு கத்தி வச்சிருக்கா, அதை வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அவளால அறுக்க கூட முடியல. தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போயிட்டு அப்படியே கண்டெய்னர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டே இருக்கு. கடைசி நிமிஷத்துல டக்குன்னு அந்த கயிறு அறுக்கவும் அப்படியே நம்ம ஹீரோயின் மேல வரா. வந்து பார்த்தா சுத்தியும் கடலு. ஏன்னா இப்போ நைட்டு நேரத்துல ஒரு வெளிச்சமும் கிடையாது. கடல் எந்த அளவுக்கு கும் இருட்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தான் குழந்தை வேற அந்த படகுல இருந்துச்சு. இப்ப அதை காணோம். அந்த நேரத்துலதான் ஒரு பெரிய டால்பின் ஒண்ணு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரும். ஆனா அந்த டால்பின் நம்ம ஹீரோயினுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு. அந்த டால்பின் என்ன பண்ணும்னா தண்ணி எல்லாமே ஸ்ப்ரே பண்ணும் பாத்தீங்களா, அத குழந்தை இருக்கிற பக்கம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கவும் தான் குழந்தை அப்படியே அழ ஆரம்பிச்சோன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி கவலைப்படாதடா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு மேல அப்படியே நீச்சல் அடிச்சு தான் குழந்தை கிட்ட அப்படியே வரா. அந்த குழந்தை படகு மேல அப்படியே படுத்திருக்கு. அப்படியே அவளும் கையில ஒரு கயிறை வச்சு கெட்டிக்கிட்டு அப்படியே அந்த படகை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிதந்து போயிட்டே இருக்கா. நைட்டு ஃபுல்லா முடியுது. மறுநாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா விடியுது. சரியான சாப்பாடும் கிடையாது. நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோயின் தண்ணியில தான் இருந்திருக்கா. கை கால் எல்லாமே விரைச்சு போய் அப்படியே அந்த படகை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்கிறா. தான் குழந்தைய எப்படியாவது காப்பாத்திட்டோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆறுதல்ல அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு பறவைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ அவகிட்ட டப்பால மீன்கள் எல்லாமே வச்சிருப்பா. அது எல்லாமே செத்து போன மீன்கள். அந்த மீன்களை அவளை சுத்தி போட்டோன்னே அந்த பறவைகள் எல்லாமே அந்த குட்டி குட்டி மீன்களை சாப்பிட்டுட்டு அதை சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்துலதான் தூரத்துல ஒரு படகு தெரியுது. என் கண்ணே கலங்குன சீன் அது. அந்த படகுல இருந்து ஒரு லேடி அங்க என்ன பறவைகளா சுத்திக்கிட்டு இருக்கு, வாங்கங்க அந்த பக்கம் போலான்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கூட ஒரு குட்டி பையன் இருக்கான். 3 பேரும் அவங்களோட படகு எடுத்துக்கிட்டு நேரா தான் ஹீரோயின் பக்கத்துல வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மட்டும் அந்த படகுல இருக்கு. என்னங்க நடுக்கடல்ல இந்த குழந்தை எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே அந்த படகுல தூக்கிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை இப்போ அழ ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த குழந்தையோட ஃபேமிலி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா கடல்ல யாருமே இல்ல. அப்ப அந்த குழந்தையோட படகுல இருந்து ஒரு சின்ன கயிறு போய் அப்படியே தண்ணிக்குள்ள இருக்குது. அந்த கயிறையும் பொறுமையா அப்படியே இழுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த கயிறுல தன்னோட கயிறை கட்டியிருப்பா. அவளை அப்படியே அழகா தூக்கி போட்ல போட்டு பார்த்தா அவளுக்கு உயிர் எதுவுமே இல்ல. அவங்க 2 பேருமே முதலுதவிலாம் பண்ணி நம்ம ஹீரோயினை உயிர் பிழைக்க வைக்கலான்னு பார்த்தா ஆனா எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்லாம நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா. அவன் முகம்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வறட்சி போய் இருக்குன்னு. அப்போ அந்த குழந்தையும் அழ ஆரம்பிக்கவும் படகுல இருந்து அவங்க 2 பேரும் மறுபடியும் முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நெஞ்சிலெல்லாம் அழுத்தி அப்படியே சிபிஆர் பண்ணவும் டக்குன்னு உயிர் வருது. அப்படியே தண்ணி எல்லாத்தையுமே கக்கிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. பறந்து விரிஞ்ச அந்த கடல்ல பாத்தீங்கன்னா அந்த படகுல மட்டும் நம்ம ஹீரோயின் இருக்கா. காப்பாத்துறதுக்கு அந்த ஃபேமிலியும் இருக்காங்க. இதை நினைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய அப்படியே நெஞ்சில வச்சுட்டு கண்ணீரோட சேர்ந்த அந்த சிரிப்புல அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஒரு தாய் நினைச்சா அப்படின்னா தான் குழந்தைய எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ இதே இடத்துல இந்த படமும் முடியுது. என்னோட கேவலமான வாய்ஸ்ல கூட இந்த கதையை ஃபுல்லா கேட்டு முடிச்சேன். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் உங்களால முடிஞ்ச ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க. அது என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். எனக்குலாம் இந்த சீனெல்லாம் பார்த்து ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஆனா இந்த படத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவும் ரெடி பண்ணிட்டேன். சோ கைஸ் இதோட நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை நாளைக்கு நான் வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye.